ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், மீனத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. 7இல் அமர்ந்திருக்கிறார், ராசியை பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் மிக சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பாருங்கள், தொழில் முனைவோர் இருப்பாங்க, சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 11க்கு வந்துட்டார், குரு பார்வையில் இருக்கார். முதல் நாளே தொழில் தான், அறிவு தான், அறிவு ஜீவி, சாணக்கியத்தனம், சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லணும். அப்போ 10க்குடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தொழில் சூப்பராக போகும். அது எந்த தொழிலாக இருக்கட்டும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இன்சென்டிவ், அரியர்ஸு, போனஸு, டிரான்ஸ்ஃபரு இது போன்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதான். மற்றபடி தொழில் முனைவோர்கள் இருப்பாங்க, தொழில் அதிபர்கள் இருப்பாங்க, சொந்தமாக தொழில் நடத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுடைய ப்ராடக்ட் நல்ல விலை போகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். 5க்குடைய செவ்வாயும் 11ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக அமோகமாக இருக்கும். அவங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களாலேயும் சம்பாத்தியம் இருக்க போகிறது. அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல வருமானம், பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது அமைகிறது. 5க்குடையவன் 5 பார்க்குறார், ரொம்ப சிறப்பு தான். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால்
பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது இல்லை தோட்டத்தை வேலி போட, வேலி அமைக்க, இல்லை சுவர் போட, இது போல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டே நீங்கள் போவீங்க. சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம், சோஷியல் மீடியா இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும். இளைய குரு பார்வை வேறு இருக்குது. இளைய சகோதரர்கள் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருந்திருக்கலாம். இப்போ அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, இது சிறப்பாக இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கார், வக்ரமாக இருக்கார். தேவையற்ற மனக்குழப்பங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. 4ல் இருக்குது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலும் 4க்குடைய குரு நல்ல நிலையில் தான் இருக்கார். அதனால் வண்டி வாகனம் வாங்க, வீடு வாங்க, வீடு கட்ட, உங்கள் அபிலாஷைகள் இந்த குரு பகவான் நல்ல நிலையில் பூர்த்தி செய்வார். என்ன 4ல் சனி பகவான் இருந்த போதிலும் தேவையற்ற, அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா அதே சனி பகவான் ராசியை பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. சில நேரங்களில் டென்ஷன் ஆகிறதுக்கான, இல்லை ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. 4ல் சனி இருந்தால் சில நேரத்தில் லவ் பிரேக்கு கூட ஆகும். லவ் பிரேக்கப் ஆகும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரலையும் 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் ஒரு சில நேரத்தில் அவங்களுடைய தாக்கம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதாலையும் 3ல் ராகு இருப்பதாலையும் ஓரளவுக்கு நீங்கள் எதிரிகளை வெல்வீர்கள். கடன் ரோகம் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பெரிய கடன் எதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் 9ல் இருக்கிறார். 9ல் சுக்கிரன் இருக்கிறதால சிறப்பான ஒரு நேரம். கேது வர அமர்ந்திருக்கிறார். இப்போ ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஆலய வழிபாடுகள் செய்யலாம். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 11ல் செவ்வாயும் 10க்குடைய புதனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் 7க்குடையவனுமாக இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள், அவங்களால அனுகூலம். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்சென்டிவ், அரியர்ஸு, போனஸு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நல்ல நிகழ்வுகள் நடந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ல் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார். அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அரசு ஊழியர்கள் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதம் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கணக்கு ஒன்று ஆகி பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 7ல் சனி நடந்தது. அதில் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை, கோர்ட்டு கேஸு, ஒம்பு வழக்குன்னு ஆகி டைவர்ஸ் போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மறு திருமணத்துக்கான, அதாவது செகண்ட் மேரேஜுக்கான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு.
எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும், வண்டி வாகனங்கள் கூட திருப்பி செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி அதை கூட நீங்கள் சீரமைச்சிருவீங்க, பழுது பார்த்துருவீங்க. அசையா சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும். சார் எங்கள் வாடகை விட்டுருப்பீங்க, அவங்க வந்து கேட்பாங்க, டோர் போயிடுச்சுங்க, எலக்ட்ரிக் ஒயரு பற்றிக்கிச்சு, இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக எதை மட்டும் செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கும் பிபி சுகர் எகிற ஆரம்பிச்சிடும். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. 3 ராகுங்க, அது ஒன்றே போதுங்க, உங்களுக்கு பெரிய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். அதுவே குறிப்பாக இந்த அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையும். இந்த உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம், நேரம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் சிறப்பாக செய்யலாம், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். மற்றபடி அஞ்சிக்குடைய செவ்வாய் குரு பார்வை பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு சூழல். 10ஆம் இடத்து அதிபதி புதனை, 7க்குடைய புதனை, 7ஆம் அதிபதியும் புதன் தான். குரு பார்வையில் இருப்பது என்பது நண்பர்களால் ஆதாயம், சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய தருணம். மற்றபடி இந்த செவ்வாய் புதன் குரு பார்வையில் இருப்பதால் மிக மிக சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் வருமானம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் கைகூடி வரும். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, தெளிவான ஒரு சூழல், சந்தோஷமான ஒரு நிலை. இது போதாதுங்களா? ரொம்ப இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தில் அதிகப்படியான லாபம், அதிகப்படியான சந்தோஷம் சிறப்பாக அமையப் போகிறது. பண மழை பொழியப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.